ஹலோ. மவுண்ட் ராம். கிளாஸ் இப்போ தான் ரெக்கார்ட் பண்ணுறப்ப யாரோ ஒருத்தர் இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. ஓகே, எஸ். ஃபர்ஸ்ட்லேருந்து என்ன சார் பார்த்துருந்தோம் அப்படின்னா, பன்முகத்தன்மையை அறிவோம் அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம் அந்த டாபிக். இந்தியாவில் பன்முகத்தன்மை எதை டிஃபைன் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, திராவிடர்கள், நிக்ரோட்டியர்கள், ஆரியர்கள், ஆல்பைன்கள் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு நவீன இந்திய இனத்தவர் ஒரு பகுதியாக இந்தியாவில் இது பண்ணாங்க, இடம்பெயர்ந்தார்கள் அப்படின்ட்டு இருப்பாங்க. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் பன்முகத்தன்மை மேலோங்கி இருக்குது அப்படின்ட்டு இருப்பாங்க. அதை எதை பேஸ் பண்ணி டிஃபைன் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன்று நில அமைப்புகள் மற்றும் வாழ்வியல் முறை. ஓகேங்களா. நில அமைப்புகள் அப்படின்னா அதான் இந்தியா வந்து ஏன் சப்கான்டினென்ட் கண்ட்ரின்னு சொல்கிறோம், இந்தியா ஏதாவது துணை கண்டன்னு சொல்கிறோன்னா, இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா மலைகள், பீடபூமிகள், சமவெளிகள், ஆறுகள் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சப்கான்டினென்ட் கண்டம் அப்படின்னு சொல்கிறோம். சப்கான்டினென்ட் கண்ட்ரி அப்படின்னா இதெல்லாமே இருக்கும். மலைகள், பீடபூமிகள், ஆறுகள், கடல்கள் இதெல்லாமே. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா பொருளாதாரத்தை எப்படி டிஃபைன் பண்ணுறாங்க, ஒரு பகுதியோட பொருளாதாரத்தை எப்படி டிஃபைன் பண்ணுறாங்க சார் அப்படின்னா, காலநிலையும் நிலவியல் மட்டும்தான், இதுதான் டிஃபைன் பண்ணுது. ஓகேங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் அதுதான் குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. கடலோர பகுதிகள் அப்படின்னா மீன்பிடி தொழில், சமவெளி பகுதிகள் அப்படின்னா வேளாண்மை தொழில். ஓகேங்களா. மலைப்பகுதிகள் அப்படின்னா கால்நடை வளர்ப்பு, மலை பிரதேசத்தில் அப்படின்னா உங்களுக்கு பிளான்டேஷன் கிராப்ஸ், தோட்டப்பயிர்கள், காஃபி, தேயிலை இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கல்டிவேட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் மேகாலயா வந்து பார்த்தீங்கன்னா அதிக மழை பொழியும் பகுதி. மேகாலயா அதிக மழை பொழியும் பகுதி 2. இது வந்து இந்திய லெவலில். செகண்ட் பாயிண்ட், குறைவான மழை பகுதி, லோயஸ்ட் ரெயின்ஃபால், குறைவான மழை பொழிவு, குறைவான மழைப்பொழிவு. இது டிஎன்பிசி கொஸ்டின், இந்த ரெண்டுமே ஆல்ரெடி கேட்டிருக்கிறாங்க. குறைவான மழைப்பொழிவு எங்கே அப்படின்னா ராஜஸ்தான். ராஜஸ்தான். ஸோ அது எந்த பிளேஸ் சார் அப்படின்னா ஜெய்சால்மர், ராஜஸ்தான்ல ஜெய்சால்மர். ஸோ இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோயஸ்ட் ரெயின்ஃபால் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் ஆயிருக்குது. ரெண்டாவது அடுத்தது இது வந்து பார்த்தீங்கன்னா நிலவியல் மற்றும் வாழ்வியல் பன்முகத்தன்மை ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரெண்டாவது செகண்ட் டைப்பு சமூக பன்முகத்தன்மை. சமூக பன்முகத்தன்மை இது என்ன சார் அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா சமூகம் என்பது பொது நலத்திற்காக மக்கள் இணைந்து வாழும் இடம் அப்படின்ட்டு இருப்பாங்க. ஓகேங்களா. அதாவது விவசாயிகள், தொழிலாளிகள், கைவினைஞர்கள், ஓகேங்களா, இப்போ ஆசிரியர்கள் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சார்ந்து வாழ்தல் அப்படின்ட்டு இருப்பாங்க. இது நமக்கு ஆல்ரெடி தெரியும். சமூகத்தின் அடிப்படை அழகு என்னது? ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ் ஆஃப் சொசைட்டி. சமூகத்தின் அடிப்படை அழகு ஃபேமிலி, குடும்பம். சமூகத்தின் அடிப்படை அழகு வந்து பார்த்தீங்கன்னா குடும்பம். நோட் பண்ணி வச்சுங்க. சமூகத்தின் அடிப்படை அழகு குடும்பம். ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சது தான். ஓகேங்களா. கிராமங்கள், பல கிராமங்கள் இணைந்து நகரம். ஓகேங்களா. இன்றைக்கெல்லாம் வந்து இப்போ தெரியும் உங்களுக்கு கிராமம், நகரம், மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சி. இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டிஃபைன், பஞ்சாயத்து ராஜில் நிறைய டிஃபைன் பண்ணியிருக்கிறாங்க. ஓகேங்களா. தமிழ்நாட்டில் பஞ்சாயத்து 3 அடுக்கு பஞ்சாயத்து. இந்த கொஷின் குரூப் 4 கூட கேட்டிருந்தாங்க. தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 3 அடுக்கு பஞ்சாயத்து, அதை வந்து ஆர்டராக எழுதுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதெல்லாம் படிக்க போகிறோம் இதில். தேர்ட் ஒன் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சமய பன்முகத்தன்மை. சமய பன்முகத்தன்மை. சமய பன்முகத்தன்மை அப்படின்னா ரிலீஜியஸ். ஸோ இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மதச்சார்பற்ற நாடு அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே நமக்கு தெரிஞ்சது. இதனால் அப்படின்னா அனைத்து மதங்களும் சமம் அப்படின்னா இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் சொல்லுது. இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் என்ன சொல்லுது அப்படின்னா ஆல் த ரிலீஜியஸ் ஆர் ஈக்குவல். இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அதாவது இந்திய அரசியலமைப்பு சட்டம். இந்திய அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னா அனைத்து மதங்களும் சமம் அப்படின்னு. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்னன்னு சொல்கிறோம், மதச்சார்பற்ற நாடு. மதச்சார்பற்ற நாடு. நோட் பண்ணிங்க.
ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்து, இஸ்லாமிய மதம், கிறிஸ்துவ மதம், சீக்கிய மதம், புத்த மதம், சமணம், இது கொஸ்டின் கேட்டிருந்தாங்க குரூப் 4லயும். எந்த ரிலீஜியஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய இதுன்னு சொல்லிட்டு. எஸ், இந்து மதம், இஸ்லாமிய மதம், கிறிஸ்துவ மதம், சீக்கியம், புத்த மதம், சமண மதம், ஜொராஸ்ட்ரியம், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்குது. ஸோ அதனால் கிறிஸ்துமஸ் செலிப்ரேட், ஓணம் பண்டிகை, புத்த பூர்ணிமா, மிலாடி நபி, தீபாவளி, பொங்கல், ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஹாலிடே கொடுக்குறாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டாபிக் ரக்ஷாபந்தான். அது ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ரக்ஷாபந்தான் வந்து பார்த்தீங்கன்னா 1906 யார் கண்டக்ட் பண்ணாங்கன்னு சொல்லி. எஸ், குரூப் 4ல அந்த கொஸ்டின் என்ன ஆன்சர் பண்ணீங்க நிறைய பேர். ரக்ஷாபந்தான் இது வந்து பார்த்தீங்கன்னா வங்க பிரிவினையின் போது யார் இது பண்ணாங்கன்னு சொல்லி, ஆர்கனைஸ் பண்ணாங்கன்னு சொல்லி. காந்தியா, நேருவா, இல்ல ரவீந்திரநாத் தாகூரா? இன்னொரு கொஸ்டின் ஆப்ஷன் என்ன இருந்தது? ஒரு ஆப்ஷன் எனக்கு மறந்துருச்சு. ரக்ஷாபந்தான் எஸ் எஸ் நோட் பண்ணீங்க. அடுத்தது நெக்ஸ்ட் டாபிக் மொழிசார் பன்முகத்தன்மை. மொழிசார் பன்முகத்தன்மை. மொழிசார் பன்முகத்தன்மை. மொழிசார் பன்முகத்தன்மை ஆக்சுவலாக 2001 சென்சஸ் பிரகாரம் 122 முக்கிய மொழிகளையும் 599 பிற மொழிகளையும் கொண்டுள்ளது அப்படின்னு இருப்பாங்க. 4 மொழி குடும்பம் நோட் பண்ணீங்க. 4 மொழி குடும்பம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது லிங்குவிஸ்டிக்ல ஆல்ரெடி கேட்டிருக்கிறாங்க. ஓகேங்களா. 4 மொழி குடும்பம் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது அப்படின்னா இந்தோ ஆரியன் ஃபர்ஸ்ட் ஒன்று, இந்தோ ஆரியன், இந்தோ ஆரியன், ரெண்டாவது திராவிடன். பொருந்தாத எது அப்படின்னு கொஸ்டின் கேட்பாங்க. இந்திய மொழி குடும்பத்திற்கு பொருந்தாத இது, பொருந்தாத இணை எது அப்படின்னு கேட்பாங்க. இந்திய மொழி குடும்பத்திற்கு பொருந்தாத இணை எது அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஒன்று இந்தோ ஆரியன், ரெண்டாவது திராவிடன், தேர்ட் ஒன்று ஆஸ்ட்ரோ ஆஸ்டிக். ஆஸ்ட்ரோ ஆஸ்டிக். ஃபோர்த் ஒன்று சீன திபெத்தியன். சீன திபெத்தியன். சீன திபெத்தியன். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா. மொழிசார் குடும்பத்துக்கு பொருந்தாத இணை எதுன்னு கேட்பாங்க. இந்தோ திராவிடன், இந்தோ ஆரியன், திராவிடன், ஆஸ்ட்ரோ ஆஸ்டிக், சீன திபெத்தியன். ஸோ தமிழ் மொழி பழமையான திராவிட மொழி அப்படிங்கிறது எல்லாருக்கும் உங்களுக்கு தெரிஞ்சது தான். இந்தியாவில் பேசப்படும் மக்கள் தொகை சதவீதம் இது அதிகம்பா. இந்தியா அப்படின்னா ஹிந்தி தான். ஓகேங்களா. ஸோ இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த பர்சன்டேஜ் அதிகம் அப்படின்னா மக்கள் தொகையில் எது பேசப்படும் மொழியில் ஹிந்தி ஞாபகம் வச்சுங்க. 41.03%. 2001 சென்சஸ்க்கு 2001 சென்சஸ் சும்மா தெரிஞ்சு வச்சுங்க. தமிழ் வந்து 5.91%. ஸோ இந்தியாவிற்கு வணிகம் செய்வதற்கோசரம் போர்ச்சுகீசியர்கள், டச்சுக்காரர்கள், பிரிட்டிஷ், ஓகேங்களா. ஸோ நிறைய ஆங்கிலேயர்கள் இந்தியாவில் தங்கியிருந்தனால் மக்களின் மொழி மற்றும் பண்பாடுகள் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தினர் அப்படின்னு இருப்பாங்க. எஸ், அடுத்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் அப்படின்னா இந்திய அரசியலமைப்புல இந்திய அரசியலமைப்பு சட்டம், இந்தியன் கான்ஸ்டிடியூஷன், மொழியை பற்றி எதில் டிஃபைன் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா மொத்தம் 12 அட்டவணை இருக்குது. ஓகேங்களா. அதில் 8வது அட்டவணை. 8வது அட்டவணையில் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக 12. 8வது அட்டவணையில் எது சார் இருக்குது அப்படின்னா மொழியை பற்றி டிஃபைன் பண்ணியிருக்கிறாங்க. 8வது அட்டவணையில் 22 அலுவலக மொழிகள், அஃபிஷியல் லாங்குவேஜ். 22 அலுவலக மொழிகள். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது இந்தியன் கான்ஸ்டிடியூஷனில் நம்ம படிப்போம் பின்னாடி எத்தனை ஆர்டிக்கல், எவ்வளோ ஷெடியூலு, எவ்வளோ பார்ட் அப்படின்னு சொல்லி. மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 12 அட்டவணை இருக்குது. அதில் 8வது அட்டவணையில் வந்து பார்த்தீங்கன்னா மொழியை பற்றி டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. அலுவலக மொழிகள் 22, 22. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் 8வது அட்டவணையில் 22 அலுவலக மொழிகள் இருக்குது. குரூப் 4க்கு இந்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. தமிழ் கிளாசிக்கல் லாங்குவேஜ், ஓகேங்களா? அதான் ஃபஸ்ட்டு கிளாசிக்கல் லாங்குவேஜ் எந்த வருஷம்னு சொல்லி. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மொத்தம் 22 அலுவலக மொழிகள். 8வது அட்டவணை, மொத்தமாக 12 அட்டவணை இருக்குது. அதுக்கு பின்னாடி நம்ம பார்க்க போகிறோம் ப்ரீஃபாக. ஃபஸ்ட் ஒன்று 2004 தமிழ் வந்து பார்த்தீங்கன்னா 2004ஆம் ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னு சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, தமிழ் மொழி தான் வந்து செம்மொழி. மொத்தம் கிளாசிக்கல் லாங்குவேஜ் எவ்வளோ இருக்குதுன்னா 6. 2004 தமிழ் மொழி தான் இந்திய அரசால் முதல் செம்மொழி. இது குரூப் 4 கொஸ்டின். இந்திய அரசால் ஃபஸ்ட்டு கிளாசிக்கல் லாங்குவேஜ் முதல் செம்மொழி. இதில் குரூப் 4ல் கேட்டிருந்தாங்க. எஸ், இந்திய அரசால் முதல் செம்மொழி அப்படின்னு சொன்னது எது சார் அப்படின்னா தமிழ். 2004. ஸோ டோட்டலாக எவ்வளோ இருக்குது அப்படின்னா டோட்டலாக 6. பின்னாடி படிப்போம் அடுத்தது எந்தெந்த வருஷம்னு சொல்லி. அது போன குரூப் 4ல் கேட்டிருந்தாங்க. டோட்டலாக 6 கிளாசிக்கல் லாங்குவேஜ் இருக்குது, 22 அலுவலக மொழிகள் இருக்குது. மியூட் பண்ணிடுங்க. நல்லா கிளியராக புரிஞ்சுக்கிங்க. அலுவலக மொழிகள் அப்படின்னா 22, செம்மொழி அப்படின்னா எவ்வளோ? டோட்டலா 6. எஸ், கிளாசிக்கல் லாங்குவேஜ் அப்படிங்கிறது வேற, அஃபீஷியல் லாங்குவேஜ் அதாவது அலுவலக மொழிகள் அப்படிங்கிறது வேற. கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. 22 அலுவலக மொழிகள், ஓகேங்களா? அது 8வது அட்டவணையில் 2004ஆம் ஆண்டு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா முதல் செம்மொழின்னு எதை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னா தமிழ். இது போக ரிமைனிங் 5 இருக்குது. பின்னாடி படிப்போம். தமிழ், சான்ஸ்கிரிட், கன்னடம், இந்த மாதிரி மொத்தம் 6 செம்மொழிகள். இது குரூப் 4 கொஸ்டின். இஸ் காப்பிட் எனி ஒன்? நோட் பண்ணிட்டீங்களா? ஹலோ, எஸ். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு பண்பாட்டு பன்முகத்தன்மை. பண்பாட்டு பன்முகத்தன்மை. பண்பாட்டு பன்முகத்தன்மை இது இப்போ ரீசன்ட் டிஎன்பிசி கொஸ்டின்ஸ். இப்போ நீங்கள் இமேஜ் மட்டும் படிச்சுட்டு வந்துடுவீங்க. அந்த இமேஜிலேருந்து கொஸ்டின் கேட்டுடுறாங்க, ஓகேங்களா? இமேஜ் மட்டும் படிச்சுட்டு வரீங்க, அந்த இமேஜிலேருந்து கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் நோட் பண்ணிங்க. கோனார்க். பண்பாட்டு பன்முகத்தன்மை அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட மக்களின் பண்பாடு, ஒரு சமூக நடத்தலும் மற்றும் சமூக தொடர்புகளும் வெளிப்படுத்துகிறது அப்படின்ட்டு இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், சங்க இலக்கியத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த பண்பாடு? சங்க இலக்கியம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த பண்பாடோட ஒத்து போகிறது? இது ரீசன்ட் டிஎன்பிசி கொஸ்டின். சங்க இலக்கியம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சங்க இலக்கியம் எந்த பண்பாடோட ஒத்து போகிறது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. பெருங்கற்கால பண்பாடு. நோட் பண்ணி வச்சுங்க. பெருங்கற்கால பண்பாடு. சங்க இலக்கியம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சங்க காலமா? சங்க காலம், சங்க இலக்கியம். சங்க காலம் அப்படிங்கிறது பெருங்கற்கால பண்பாடு. சங்க காலம் அப்படிங்கிறது இது ரீசன்ட் டிஎன்பிசி கொஸ்டின். சங்க காலம் அப்படிங்கிறது பெருங்கற்கால பண்பாடை சேர்ந்தது. ஸோ இதெல்லாம் எதை டிஃபைன் பண்ணுறாங்க அப்படின்னா, பண்பாடுங்கிறது இசை, இலக்கியம், கலை, இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா பண்பாடுன்னு சொல்கிறோம். பண்பாடு அப்படிங்கிறது மக்களின் மொழி, உணவு, உடை, உணவு, இசை, இலக்கியம், கலை, இதுதான் பண்பாடு, ஓகேங்களா? அது மாதிரி இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கேட்டிருக்கிறாங்க கொஸ்டின், ரீசன்ட் டிஎன்பிசி கொஸ்டின்ஸில். கீழே நோட் பண்ணிங்க. கோனார்க் அப்படிங்கிறது சூரியனார் கோயில். கோனார்க். பொருந்தாத இணை எதுன்னு கேட்டிருக்கிறாங்க. ரீசன்ட் டிஎன்பிசியில் இந்த கொஸ்டின் கேட்டிருக்கிறாங்க. நீங்கள் இமேஜ் அப்படியே புக்கில் வந்துட்டு இமேஜ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிளியராக படிச்சிடணும். ஸ்கூல் புக்கில் கொடுத்துருக்குற இமேஜ் கீழே என்ன கொடுத்துருக்குறாங்கன்னு படிக்கணும். நீங்கள் சும்மா இமேஜ் சும்மா பொம்மை தான் போட்டிருக்கிறாங்க அப்படின்னு நினச்சி படிச்சிடாதீங்க. இமேஜிலேருந்து கொஸ்டின் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய பேர் இது பார்க்குறதே இல்லை.
கோனார்க் சூரியனார் கோயில். சூரியனார் கோயில் கோனார்க். இது எங்க இருக்கு? மகாராஷ்டிராங்களா? எந்த ஸ்டேட்மா? ஒரிசா. கோனார்க் சூரிய கோயில் எங்க இருக்குது அப்படின்னா ஒரிசான்னு கொடுத்துருக்குறாங்க. சும்மா தெரிஞ்சு வச்சுங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். கொனார்க் சன் டெம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா 13th சென்ச்சுரியில் இது பண்ணியிருப்பாங்களாட்டுக்குது. ஒரிசா. ஒரிசா. இந்த பூரி அப்படிங்கிறது ஒருத்தர் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு இதில் பூரி சிட்டியா ஒரிசால டிஸ்ட்ரிக்ட் வந்து பூரி. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரீசன்ட் டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருக்கிறாங்க. ஒரிசாவில் பூரிங்கிற மாவட்டத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோனார்க் சூரியனார் கோயில் இருக்குது. இந்த கோயில் தான் பிளாக் பக்கோடா அப்படின்னு சொல்லுவாங்களாம். டெம்பிள் வாஸ் கால்டு பிளாக் பக்கோடா இந்த யூரோப்பியன் சொல்லியிருக்கிறாங்க, தெரிஞ்சு வச்சுங்க. இது பழைய டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின். இது எங்கேயோ படித்த மாதிரி இருக்குது, பட் எங்கேன்னு தெரியல. பிளாக் பக்கோடா இந்த கோயில் தான் இதை தான் டிஃபைன் பண்ணுறாங்க. இது ரீசன்ட் டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின். பிளாக் பக்கோடா. அந்த பூரி அந்த இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது ரொம்ப ரொம்ப ஒயிட் பக்கோடா அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எங்கே அப்படின்னா இது ஒயிட் பக்கோடா அப்படிங்கிறது எது அப்படின்னா இந்த ஜெகநாத் டெம்பிள் ஆட்டுக்குது பூரியில். அதை நோட் பண்ணிக்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒயிட் பக்கோடா அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஜெகநாத் கோயில். இது வந்து பூரி, ரெண்டு பூரி தான். ஒரிசா. இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒரிசா தான். பூரியில் ஒரிசாவில் இது ரெண்டுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இஸ் காப்பீட். நோட் பண்ணிட்டீங்களா? எஸ். இது ரெண்டுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா மேஜர் ஹிந்துவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்குறாங்க இந்த டெம்பிளை. அதனால கொஷின் கேட்பாங்க, கேட்காமலாம் இல்லை. இந்த மாதிரி தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட குரூப் 2ல். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சாஞ்சி ஸ்தூபி தில்வாரா வந்து பார்த்தீங்கன்னா சமண கோவிலா. நோட் பண்ணி வச்சுங்க, தில்வாரா. தில்வாரா அப்படிங்கிறது சமண கோயில். தில்வாரா அப்படிங்கிறது சமண கோயில். தில்வாரா அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சமண கோயில். ராஜஸ்தானில் இருக்க மாட்டேங்குது. த ஃபேமஸ் தில்வாரா டெம்பிள். த ஃபேமஸ் தில்வாரா டெம்பிள் எங்கே அப்படின்னா ராஜஸ்தான், தெரிஞ்சு வச்சுங்க. த ஃபேமஸ் தில்வாரா டெம்பிள் இந்தியா லொக்கேட்டட் எங்கே சார் அப்படின்னா ராஜஸ்தான். ஓகேங்களா? ஜெயின் டெம்பிள்ஸ், அதாவது சமண கோயில். இது யார் வந்துட்டு கட்டினது அப்படின்னா இந்த கோயிலை பில்டு பை, இந்த கோயிலை கட்டியவர் கொஷின் கேட்டிருக்கிறாங்க, நோட் பண்ணி வச்சுங்க. இந்த கோயிலை கட்டியவர் யார் அப்படின்னா
வாட்சுபாலா. வாட்சுபாலா. ரீசன்ட் இதை கொஷின் கேட்டிருக்கிறாங்க, கிளியராக நோட் பண்ணிங்க. இவர் தான் அந்த தில்வாரா கோயிலை வந்து கட்டியிருப்பார். இது சமண கோயிலா, ராஜஸ்தானில் இருக்குது. ஜெயின் டெம்பிளா, ராஜஸ்தான். ரொம்ப இம்பார்ட்டன்ட். சாளுக்கியர்கள் பீரியடில் இது பண்ணியிருப்பாங்களாட்டுக்கு. சாளுக்கியர் பீரியடில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணிக்கங்க. அடுத்து தாஜ்மஹால் டெல்லி, புனித தாமஸ் தேவாலயம் சென்னையில் இருக்குது. ஓகேங்களா. சாஞ்சி ஸ்தூபி. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கந்தரிய மகாதேவா கோயில் அப்படின்னு இருப்பாங்க, அதை நோட் பண்ணி வச்சுங்க. கந்தரிய மகாதேவா கோயில். புனித தாமஸ் தேவாலயம் சென்னையில் இருக்குது. தாஜ்மஹால் டெல்லி, அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சது தான். பிரகதீஸ்வரர் கோயில் தெரியும் உங்களுக்கு எல்லாருமே, தஞ்சாவூரில். ஸோ தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அது கந்தரிய மகாதேவா கோயில். கந்தரிய மகாதேவா. ஃபாஸ்ட்டாக காப்பி பண்ணுங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். மத்திய பிரதேஷ் மாநிலத்தில், சத்பூரா மாவட்டத்தில். இந்த கொஷின் கேட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். கஜிரோ வராங்களா? இது எங்கே அப்படின்னா மத்திய பிரதேஷ். மத்திய பிரதேசம். இந்த மாதிரி தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்கப்பா கொஸ்டின்ஸு. மத்திய பிரதேஷ். ஃபாஸ்ட்டாக. இந்தியாவின் மத்திய பிரதேஷில் கந்தரிய மகாதேவா அப்படிங்கிறது மத்திய பிரதேஷ். எங்கே இருக்குது அப்படின்னா கஜிராஹோவு. இது எந்த பிளேஸ் அப்படி சார் சொல்கிறாங்க அப்படின்னா மத்திய பிரதேசில் சத்தர்பூர் மாவட்டத்தின் கஜிராஹோவில் 1000 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இது கட்டியிருக்காங்க அப்படின்னு இருக்காங்க. இது எல்லாமே கொஷினில் கேட்பாங்க. மத்திய பிரதேஷில் சத்தர்பூர் மாவட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கஜிராஹோ. இது இப்போ ரீசன்ட் டிஎன்பிசியில் இந்த கொஷின் கேட்டிருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். குரூப் 4ல் கேட்டிருந்தாங்களா எங்கேயும் கஜிராஹோங்கிற படித்த மாதிரி இருக்குது. கஜிராஹோவில் இது வந்து பார்த்தீங்கன்னா கந்தரிய மகாதேவா கோயில், மத்திய பிரதேஷ். இது எல்லாமே ஸ்கூல் புக்லேயே இருக்குது. பட் ஆனால் இந்த மாதிரி டீட்டெயில்ஸாக கொடுக்கல. இதனால் கண்டிப்பாக கேட்டிருக்கிறாங்க எக்ஸாமில். டிகிரி ஸ்டாண்டர்டு கண்டிப்பாக கேட்பாங்க. 40,000 ரூபாய் சம்பளம். எஸ் காப்பி. ஹலோ. ஸோ தில்வாரா, கோனார்க், கந்தரிய மகாதேவா, தாஜ்மஹால் டெல்லிங்கிறது தெரியும். பிரகதீஸ்வரர் தஞ்சாவூர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா. சாஞ்சி ஸ்தூபி அது உங்களுக்கு தெரிஞ்சது தான். எஸ் காப்பி. நோட் பண்ணிட்டீங்களா? எனி ஒன்? எஸ். நெக்ஸ்ட் 29 ஸ்டேட், அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சது தான். 7 யூடிஸ், அப்போ லடாக்கை மாற்றிக்கிட்டாங்க. அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்ல தேவையில்லை. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்திய தொல்லியல் துறையில் 60%. எஸ். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு தமிழ்நாட்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னு வச்சிங்களே 60 இந்திய தொல்லியல் துறை இதுவரை கண்டுபிடித்த கல்வெட்டு சான்றுகள் தமிழ்நாட்டில். தமிழ்நாடுன்னு தெரிஞ்சு வச்சிங்க. 60% கல்வெட்டு சான்று வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டோடது. பெரும்பாலான தமிழ் மொழியிலே எழுதப்பட்டுள்ளன அப்படின்னு இருப்பாங்க. தெரிஞ்சு வச்சிங்க, போதுமானது. அடுத்த டாபிக் என்ன சார் பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்தியாவில் புகழ்பெற்ற நடனங்கள் பற்றி பார்க்க போகிறோம். ஓகேங்களா.
அதான் கர்நாடக இசை, தமிழ் செவ்வியல் இசை, நாட்டுப்புற இசை. ஓகேங்களா? இதை பற்றிலாம் நிறைய கொடுத்துருப்பாங்க. அடுத்தது நெக்ஸ்ட் டாபிக் என்ன அப்படின்னா வேற்றுமையில் ஒற்றுமை. எஸ், அந்த டான்ஸை பற்றி கொஞ்சம் கிளியராக தெரிஞ்சு வச்சுருக்கணும். நல்லா கவனிச்சிங்க. கிளாசிக்கல் டான்ஸ் அப்படிங்கிறது வேற, நாட்டுப்புற நடனங்கிறது வேற. வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் கிளாசிக்கல் டான்ஸ், ஃபோக் டான்ஸ்? கிளாசிக்கல் டான்ஸ்னா என்ன, ஃபோக் டான்ஸ்னா என்னது? பாரம்பரிய நடனம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா என்னது, ஸ்கூல் புக்கில் டிஎன் புக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 8 கொடுத்துருக்குறாங்க. பட் இப்போ நான் அப்டேட் ஆகிருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா கிளாசிக்கல் டான்ஸு. இது கிளாசிக்கல் டான்ஸு. இது வந்து நாட்டுப்புற நடனம் அப்படின்னா ஃபோக் டான்ஸ். அது வேறு. இப்போ ஒவ்வொரு ஸ்டேட்டில் தமிழ்நாடு அப்படின்னா கரகாட்டம், ஒயிலாட்டம், கும்மி, தெருக்கூத்து, பொம்மலாட்டம், புலியாட்டம், தப்பாட்டம், கோலாட்டம் அப்படின்பாங்க. கேரளானா தெய்யம், மோகினி ஆட்டம். அதெல்லாம் நாட்டுப்புற நடனம் அப்படிம்போம். பாரம்பரிய நடனம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் ஃபஸ்ட்டு எதை டிஃபைன் பண்ணியிருக்கிறாங்க? இந்தியாவில் ஓல்டஸ்ட்டு கிளாசிக்கல் லாங்குவேஜ் ஃபஸ்ட்டு இது. முதலில் வந்து பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், முதலில் பாரம்பரிய நடனம் இது. முதலில் பாரம்பரிய நடனம் எது? ஃபாஸ்ட்டாக சொல்லுங்கள். எஸ், சோலோ பர்ஃபார்மன்ஸ். இதான் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னு சொல்லுவாங்க, பரதநாட்டியம் அப்படிம்பாங்க. இது வந்து ஒற்றை சாரர் ஆடுறது அப்படின்னு இருப்பாங்க. பரதநாட்டியம். தமிழ்நாட்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா முதலில் பாரம்பரிய நடனங்கிறது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பரதநாட்டியத்தை தான் டிஃபைன் பண்ணியிருக்கிறாங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், பரதநாட்டியம். ஸோ இதெல்லாம் வந்து இந்த 8மே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்கில் கொடுத்துருக்குறாங்க. கேரளாவில் கதகளி, கர்நாடகாவில் யக்ஷகானம், ஆந்திராவில் குச்சிப்பிடி, ஒடிசாவில் ஒடிசி, வடகிழக்கு மாநிலங்களில் எது வரும் அப்படின்னா மணிப்பூரில் மணிப்பூரியும், அஸ்ஸாமில் வந்து பார்த்தீங்கன்னா சத்திரியா அப்படிம்பாங்க. நார்த் இந்தியாவில் கதக். ஓகேங்களா? தமிழ்நாட்டில் பரதநாட்டியம். ஃபஸ்ட்டு முதல் பாரம்பரிய நடனம் எது அப்படின்னா பரதநாட்டியம் தமிழ்நாட்டில். ரெண்டாவது எது சார் அப்படின்னா, இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சது தான். கேரளா அப்படின்னா கதகளி. கதக் வேறு, கதகளி வேறு. கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க எக்ஸாம் ஹாலில் போயிட்டு. எக்ஸாம் ஹாலில் ஆப்ஷன் தான் டஃப்பாக இருக்கும், கொஷின் ஈஸி. போய் குரூப் 4லேயே பார்த்துருப்பீங்க. கேரளாவில் கதகளி, நார்த் இந்தியாவில் வட இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா கதக். கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. பாரம்பரிய நடனம் வேறு, நாட்டுப்புற நடனம் அப்படிங்கிறது வேறு. அதே மாதிரி கர்நாடகாவில் யக்ஷகானம், ஆந்திர பிரதேசத்தில் குச்சிப்பிடி, ஒடிசாவில் ஒடிசி, மணிப்பூரில் மணிப்பூரி, அஸ்ஸாமில் சத்ரியா. அஸ்ஸாமில் சத்ரியா, ஆந்திராவில் குச்சிப்பிடி. இப்போ ரீசெண்டாக கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஒன்று எக்ஸ்ட்ரா கொண்டு வந்துருக்குறாங்க. எது சார் அப்படின்னா, ஸ்கூல் புக்கில் 8 தான் இருக்குது. உங்களுடைய கிளாசிக்கல் டான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 8 தான் ஸ்கூல் புக்கில் கொடுத்துருக்குறாங்க. இந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இப்போ 9ஆவதாக ஒன்று கொண்டு வந்துருக்குறாங்க, சாகுன்னு சொல்லிட்டு. அது வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்டர்ன் இந்தியாவில், ஈஸ்டர்ன் தான் இந்தியான்னு அப்படின்னா கிழக்கு இந்தியாவில் சாகு டான்ஸு ட்ரெடிஷ்னல் கொடுத்துருக்குறாங்க. சும்மா தெரிஞ்சு வச்சுங்க. சாகு இது எங்கே சார் அப்படின்னா கிழக்கு இந்தியாவில். இது ஒரிசா, ஜார்க்கண்ட், வெஸ்ட் பெங்கால், இந்த மாநிலத்திலலாம் இது இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. சும்மா தெரிஞ்சு வச்சுங்க. கிழக்கு இந்தியாவில் இது கேட்டாலும் கேட்டுருவாங்க டிஎன்பிசி. கிழக்கு இந்தியாவில் சாகு அப்படிங்கிறது எந்தெந்த மாநிலத்தில் இருக்குதுன்னா ஒரிசா, ஜார்க்கண்ட், வெஸ்ட் பெங்கால், மேற்கு வங்காளம். ஜார்க்கண்ட், மேற்கு வங்காளம். இந்த ஸ்டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது செலிப்ரேட் பண்ணுறாங்க இந்த டான்ஸை. சும்மா தெரிஞ்சு வச்சிங்க. பட் ஆனால் இந்த 8 மட்டும்தான் அவங்க கிளாசிக்கலில் டிஃபைன் பண்ணியிருக்கிறாங்க ஸ்கூல் புக்கில். இந்த சாகு அப்படிங்கிற இந்த 3 ஸ்டேட்டில் டான்ஸ் அவங்க ஃபோக் டான்ஸாகவும் கொடுத்துருக்குறாங்க, பாப்புலர் இதாகவும் கொடுத்துருக்குறாங்க. வெப்சைட்டில் அப்படி போட்டுக்கிட்டாங்களா என்னன்னு தெரியல. 3 ஸ்டேட்டில் இந்த சாகு டான்ஸ் அப்படின்னு தெரிஞ்சு வச்சிங்க. எஸ், காப்பி நோட் பண்ணிட்டீங்களா?
ஓகே, அடுத்தது நாட்டுப்புற நடனம். நாட்டுப்புற நடனம். ஸோ இதான் வந்து ஃபோக் டான்ஸ். நாட்டுப்புறம் நடனங்கிறது தமிழ்நாட்டில் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சது தான். மயிலாட்டம், ஒயிலாட்டம், கும்மி, தெருக்கூத்து, கரகாட்டம், தப்பாட்டம், இதெல்லாம். கேரளாவில் வந்து பார்த்தீங்கன்னா தெய்யம், மோகினியாட்டம். பஞ்சாபில் வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சாபில் பங்காரா. பஞ்சாபில் பங்காரா. ஜம்மு காஷ்மீரில் தும்கல். ஜம்மு காஷ்மீரில் வந்து பார்த்தீங்கன்னா ஜேகே அப்படின்னா ஜம்மு காஷ்மீர். ஜம்மு காஷ்மீர் என்ன சார் ஆட்டா அப்படின்னா தும்கல். ஜம்மு காஷ்மீரில் தும்கல் தெரிஞ்சு வச்சுங்க. பஞ்சாபில் பங்காரா. குஜராத்தில் வந்து தாண்டியா ஆட்டம் ஆட அந்த பாடல் குறை கேள்விப்பட்டிருப்பீங்க. குஜராத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தாண்டியா கார்பா. குஜராத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தாண்டியா ஆட்டம் ஆட. குஜராத்தில் தாண்டியா, கார்பா, இது ரெண்டும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அஸ்ஸாமில் தான் இந்த பீஹு. அஸ்ஸாமில் பீஹுன்னு கொடுத்துருக்குறாங்க. அதை இப்போ மேலே பார்த்தது அவங்க இந்த 3 இது ஸ்டேட்டாக ஆட் பண்ணிக்கிட்டாங்களாட்டுக்குது. எதுன்னா இந்த கிழக்கு இந்தியாவில் இது அப்படின்னு இப்போ பார்த்தோம். ஒரிசா, ஜார்க்கண்ட், மேற்கு வங்காளத்தில் இந்த நாட்டுப்புற நடனம் இந்த பீஹு அப்படிங்கிறது அதை அங்கே இது பண்ணியிருக்கிறாங்க. அஸ்ஸாமில் பீஹு இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ராஜஸ்தானில் வந்து பார்த்தீங்கன்னா கூமரும். ராஜஸ்தான் இல்லை போட்டு பார்த்தீங்கன்னாவே தெரியும். ராஜஸ்தானில் வந்து பார்த்தீங்கன்னா கூமர். யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸ் மெயின்ஸில் கிளியர் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஒவ்வொரு ஸ்டேட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபோக் டான்ஸு அவங்களுடைய நாட்டுப்புற நடனம்னு ஆடுறாங்க. அதுக்கு தனியாக ஒரு இதுன்னு சொல்லி தனியாக ஒரு யூடியூப் சேனலே வச்சுருக்குறாங்க. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. பேர் மறந்துருச்சு எனக்கு. இப்போ யூபிஎஸ்சி ஆஃபீஸர் ஆகிறாங்கன்னா இந்த இதெல்லாம் கடைசியாக இதுதான் அவங்களுக்கு ட்ரைனிங் ப்ரோக்ராமில் இதெல்லாம் கொடுப்பாங்க. இந்த டான்ஸ்லாம் அவங்க ஆடணும். எந்த ஸ்டேட்லேருந்து வராங்களோ இங்கே பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும். எஸ் லேப்ஸ்னா ட்ரைனிங் ப்ரோக்ராமத்தில் பாருங்கள், யூடியூப்பில் போட்டு பாருங்கள் லேப்ஸ்னா ட்ரைனிங் ப்ரோக்ராம்னு 2022, 21 சொல்லிட்டு. யூபிஎஸ்சி எக்ஸாம் கிளியர் பண்ணுறவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக வந்துட்டு லேப்ஸ்னா ட்ரைனிங் ப்ரோக்ராம் கொடுப்பாங்க. இதில் அந்த ஸ்டேட்டை சேர்ந்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் கம்பல்சரி பண்ணி தான் ஆகணும். ஸோ ராஜஸ்தானில் கூமர், கல்பேலியா. உத்தரப்பிரதேஷ், யூபியில். இந்தியாவில் எந்த மக்களவை தொகுதி அதிகமாக உள்ள மாநிலங்கள் எதுமா? யூபி தான் வந்து பார்த்தீங்கன்னா அதிக லோக்சபா தொகுதி. இப்போ தெரிஞ்சிருக்கும் 80. எஸ், அதிக மக்களவை தொகுதி. அதிக மக்களவை தொகுதி எது அப்படின்னா இப்போ நடந்த எலெக்ஷனில் உத்தரப்பிரதேசம். அதிக மக்களவை தொகுதி இது அப்படின்னா உத்தரப்பிரதேசம் தெரிஞ்சு வச்சுக்க. உத்தரப்பிரதேசில் எது சார் அப்படின்னா யூபியில் என்ன ஃபோக் டான்ஸ் அப்படின்னா ராசலீலா சோலியா. ராசலீலா சோலியா தெரிஞ்சு வச்சுங்க, போதுமானது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா வேற்றுமையில் ஒற்றுமை அப்படின்னு சொல்லி யார் சார் எழுதுனாங்க அப்படின்னா யார் எழுதுனது அந்த சொல் யார் சொன்னாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பிரைம் மினிஸ்டர் இண்டிபெண்ட் டிஸ்கவரி ஆஃப் இந்தியா அப்படிங்கிற நூலில் ஜவஹர்லால் நேரு எழுதியிருப்பார். வேற்றுமையில் ஒற்றுமை அப்படின்னு சொல்லி. வேற்றுமையில் ஒற்றுமை அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா ஜவஹர்லால் நேரு அவர்கள் டிஸ்கவரி ஆஃப் இந்தியா அப்படிங்கிற புக்கில் எழுதியிருப்பார். டிஸ்கவரி ஆஃப் இந்தியா அப்படிங்கிற புக்கில் தான் எழுதியிருப்பார். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதான் இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா இனங்களின் அருங்காட்சியம் எதனால் சொல்கிறோம் அப்படின்னா பல்வேறு இன மக்கள் காணப்படுவதால். நோட் பண்ணி வச்சுங்க. நான் ஆல்ரெடி ஃபஸ்ட்டே சொல்லியிருப்பேன். எஸ், இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா மியூசிக்கல் எத்தனாலஜிக்கல் மியூசியம் அப்படின்னு சொல்லி எதை டிஃபைன் பண்ணுறோம்? இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா இனங்களின் அருங்காட்சியகம் அப்படின்னு சொல்கிறாங்க. எத்தனாலஜிக்கல் மியூசியம் அப்படிம்பாங்க. அப்படின்னு சொன்னது யாருன்னா அப்படின்னா விஎஸ் ஸ்மித். இந்தியாவை இனங்களின் அருங்காட்சியகம்
மியூசிக்கல் இஸ் எத்தனாலஜிக்கல் மியூசியம் அப்படிம்பாங்க. எதனால் அப்படி சொல்கிறாங்க? இந்தியாவை இனங்களின் அருங்காட்சியகம் அப்படின்னு சொல்லி எதனால் டிஃபைன் பண்ணுறாங்க? இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு இன மக்கள், அதான் ஆல்ரெடி நான் சொல்லியிருந்திருப்பேன், பல்வேறு இன மக்கள் காணப்படுவதால் இந்தியாவை இனங்களின் அருங்காட்சியகம் அப்படின்னு இருக்கிறாங்க. பல்வேறு இன மக்கள் காணப்படுவதால் இப்படிதான் கொஸ்டின் கேட்பாங்க. இந்தியா எதனால் வந்து பார்த்தீங்கன்னா இனங்களின் அருங்காட்சியகம். இப்போ கிளாஸ் முடிச்சு நான் குரூப்பில் ஷேர் பண்ணுற மாதிரி, இந்தியா எதனால் இனங்களின் அருங்காட்சியகம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா பல்வேறு இன மக்கள் காணப்படுவதால் மியூசிக்கல் எத்தனாலஜிக்கல் மியூசியம் அப்படின்னு சொல்கிறோம். யார் சொன்னது அப்படின்னா விஎஸ் ஸ்மித். ஸோ இந்த யூனிட்ல இருந்தே பாருங்க எவ்வளோ ரெண்டு கொஸ்டின் கேட்டிருப்பாங்க குரூப் 4ல். ஒன்று 2004, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ இந்த டாபிக் கம்பல்சரி உங்களுக்கு கேட்டுருவாங்க எப்படியா இருந்தாலும், ஏன்னா இது வந்து பேசிக்ஸ். இந்த டாபிக்ஸ் பேசிக்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எஸ் காப்பி. ஹலோ, நோட் பண்ணிட்டீங்களா? எஸ். அடுத்து யூனிட் நம்பர் 2, யூனிட் 2. யூனிட் 2 போயிடலாம். சமத்துவம் பெறுதல். சமத்துவம் பெறுதல் கொஸ்டின் கேட்குறாங்க. சமத்துவம் பெறுதல் ஓகேங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் முன்முடிவு அப்படின்னு வச்சுங்களேன், ப்ரீ ஜட்ஜ். முன்முடிவு அப்படின்னா ப்ரீ ஜட்ஜ், பாரபட்சம். முன்முடிவு அப்படின்னா பாரபட்சம். இது சும்மா பேசிக், இந்த யூனிட் சும்மா தெரிஞ்சு வச்சுக்கிட்டா போதும் நமக்கு. பாரபட்சம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா முன்முடிவினை குறிக்கிறது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ திடீர்னு ஐபிஎல் மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிக்கவே முடியாதுன்றவாங்க. கடைசி ஐபிஎல் மேட்ச்சில் என்ன பண்ணுவாங்க, கடைசி பவுலர் கூட வந்து என்ன பண்ணிடுவார் ஐபிஎல்ல கடைசி ஒரு சில மேட்ச்லாம் பார்த்துருப்பீங்க, 24 பால் 64 ரன்ஸ் அப்படிம்பாங்க, இல்லைனா 68 ரன்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணிடுவாங்க, சேஸ் பண்ணிடுவாங்க ஒரு சில டைமில் பார்த்துருப்பீங்க. எஸ், கடைசி 4 ஓவருக்கு 68 ரன் அடிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த மேட்ச் தோற்றுருவோன்னு தான் எல்லாருமே டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. கடைசி பவுலர் கூட வந்து என்ன பண்ணிடுவாங்க, 7th பேட்ஸ்மேனு மேட்ச் என்ன பண்ணிடுவாங்க, 6 அடித்து வின் பண்ணிடுவாங்க. இப்போ ரீசெண்டாக பார்த்துருப்பீங்க ஒரு சில மேட்ச்லாம் நடந்திருக்கும். இதுதான் நம்ம முன்முடிவுன்னு சொல்கிறோம் ஓகேங்களா. ஸோ ஃபைனல் வரைக்குமே பார்க்காம ப்ரீ ஜட்ஜ் பண்ணிடுறது, இந்த மேட்ச்சில் இவங்க இது பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லி. இப்போ அது இந்த மாதிரி நம்ம சப்ஜெக்ட் ரிலேட்டட் என்ன கொஸ்டின் கேட்டிருக்கிறாங்க அப்படின்னா, சமூகத்தில் பாரபட்சம் உருவாகுது அப்படின்னா எதனால் அப்படின்னா, கிரிக்கெட்டில் மேட்ச் அடிக்க மாட்டாங்க ரன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இவர் சமூகத்தில் மக்களின் வாழ்க்கை முறைக்கு எந்த மாதிரி சமூக பாரபட்சம் ஏற்படுது அப்படின்னா, சமூகமயமாக்கல், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பொருளாதார பயன்கள், சர்வாதிகார ஆளுமை ஓகேங்களா, இனமைய கொள்கை, கட்டுப்பாடான முழு அமைப்பு, முரண்பாடு, தெரிஞ்சு வச்சுங்க. இதுதான் பாரபட்சம் அப்படின்னு டிஃபைன் பண்ணியிருக்கிறாங்க. மீதியெல்லாம் இதெல்லாம் சும்மா ஒரு டைம் வாட்ச் விட்டிங்கன்னா போதும். அடுத்த டாபிக் எது சார் அப்படின்னா சமத்துவமின்மை மற்றும் பாகுபாடு. இது கொஸ்டின் கேட்குறாங்க. சமத்துவமின்மை, இன்இக்வாலிட்டி அண்ட் டிஸ்கிரிமினேஷன். சமத்துவமின்மை ப்ளஸ் பாகுபாடு, இன்இக்வாலிட்டி, சாதி ஏற்றத்தாழ்வு, மதச்சமத்துவமின்மை, இன வேறுபாடு, பாலின வேறுபாடு, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றத்தாழ்வுகள் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டிஸ்கிரிமினேஷன், பாகுபாட்டை வளர்க்கின்றன அப்படின்ட்டு இருப்பாங்க. மக்களுக்கு எதிர்மறையான செயல்கள் தான் பாகுபாடு அப்படின்ட்டு இருப்பாங்க. நிறம், மதம், பாலினம், ஸோ இதெல்லாம் டிஃபைன் பண்ணி தான் பாகுபாடு அப்படின்ட்டு இருக்காங்க. இனவெறிக்கு முடிவு கட்டினவர் யார் அப்படின்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் ஓகேங்களா. தென்னாப்பிரிக்காவுடைய முன்னாள் அதிபர்
நெல்சன் மண்டேலா 27 வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா சிறையில் இருந்திருப்பார். இம்ப்ரீஸ்மெண்ட் நெல்சன் மண்டேலா 1990 வந்து பார்த்தீங்கன்னா அவரை விடுதலை செஞ்சுருப்பாங்க. எஃப்டபிள்யூ கிளார்க் அப்படிங்கிறவர் தான் விடுதலை பண்ணியிருப்பார்னு நினைக்கிறேன். 1990 விடுதலை இருக்கு அப்படின்னா நெல்சன் மண்டேலா. ஸோ இவர் கிட்டத்தட்ட 27 வருஷம் ஜெயிலில் இருந்து அதுக்கப்புறம் தான் இனவெறிக்கு முடிவு இது பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா, இவர் தென்னாப்பிரிக்காவின் இனவெறிக்கு முடிவு கட்டினார் அப்படின்ட்டு இருப்பாங்க. சும்மா தெரிஞ்சு வச்சுங்க. 1990 விடுதலை பண்ணியிருப்பாங்க. எஸ், நம்மளோட இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் என்ன சொல்லுது? இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் என்ன சார் சொல்லுது அப்படின்னா, இந்திய அரசியலமைப்பு சட்டம் இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஆர்டிகல் 51 ப்ராக்கெட்டில் 1 போட்டுங்க. இது மீனிங் டிஃபைன் ப்ராக்கெட்குள்ளே போட்டிருக்கலாம். நிறைய மீனிங் இருக்குது. 51(4)ங்கிறது வேறு, 56 அப்படிங்கிறது வேறு. ஓகேங்களா? ஸோ ப்ராக்கெட்குள்ளே அப்படிங்கிற ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணிங்க. 54 அப்படிங்கிறது வேறு, 15(6) அப்படிங்கிறது வேறு. ஓகேங்களா? நம்ம இப்போ பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா 15(1). 15(1) எது சார் டிஃபைன் பண்ணுது அப்படின்னா, எந்த ஒரு குடிமகனுக்கு எதிராக மதம், இனம், சாதி, பாலினம், பிறப்பிடம் அடிப்படையில் பாகுபாடு காட்டக்கூடாது. மதம், இனம், சாதி, பாலினம், பிறப்பிடம் இல்லை பாகுபாடு காட்டக்கூடாது. இதை பேஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்டிகல் 15(1) தெரிஞ்சு வச்சுங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்த டாபிக், அடுத்து அம்பேத்கர். இந்தியாவின் இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையின் வரைவு குழு தலைவர், இந்திய அரசியலமைப்பின் தந்தை, ஃபாதர் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன். அடுத்த டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா அம்பேத்கர். அடுத்த டாபிக் அம்பேத்கர். இது கொஸ்டின் ரீசன்ட் டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருக்கிறாங்க. டிராஃப்டிங் கமிட்டியோட சேர்மேனு இவர் தான். ஃபாதர் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் இவர் தான். டிராஃப்டிங் கமிட்டி அப்படிங்கிறது அரசியல் நிர்ணய சபையின் வரைவு குழு தலைவர். அரசியல் நிர்ணய சபை அப்படிங்கிறது வேற, இந்திய அரசியலமைப்பின் தந்தை அப்படிங்கிறது வேற. ரெண்டையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஸோ டிராஃப்டிங் கமிட்டியோட சேர்மேனே இவர் தான் இருந்திருப்பார். அரசியல் நிர்ணய சபையின் வரைவு குழு தலைவர். டிராஃப்டிங் கமிட்டி சேர்மேன் வேறு அப்படின்னு இவர் தான். அம்பேத்கர் தெரிஞ்சு வச்சுங்க. இந்திய அரசியலமைப்பின் தந்தை, இதை குரூப் 4 கேட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். அடுத்தது இண்டிபெண்டன்ட் இந்தியாவில் முதல் சட்ட அமைச்சர் யாரு? இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சர் சுதந்திர இந்தியாவுன்னு. சுதந்திர இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சர் அம்பேத்கர். போன குரூப் 2 எக்ஸாம் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. பாரத ரத்னா வந்து பார்த்தீங்கன்னா 1990. பாரத ரத்னா என்னைக்கு சார் கொடுத்தாங்க அப்படின்னா 1990. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பாரத ரத்னா 1990. மீதி இருக்கிறதெல்லாம் நம்ம 10th புக்கில் கொஞ்சம் படிச்சுக்கலாம். எம்ஏ முடித்தது கொலம்பியா பல்கலைக்கழகத்தில், பிஹெச்டி பட்டம். லண்டனில் வந்து பார்த்தீங்கன்னா பொருளாதாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் ஆஃப் சயின்ஸு, டிஎஸ்சி பட்டம். அதில் கொஞ்சம் பின்னாடி புக்கில் படிச்சுக்கலாம். இங்கே ரொம்ப இது 3 தெரிஞ்சு வச்சுங்க. இஸ் காப்பீட். ஹலோ. அடுத்து பாலின பாகுபாடு, அது இப்போ சொன்னதான் கொடுத்துருப்பாங்க. மத பாகுபாடு, சமூக பொருளாதார சமத்துவமின்மை, அதிகமாக சம்பாதிக்கிறாங்க, கம்மியாக சம்பாதிக்கிறாங்க, குறைவான தொழில் வளர்ச்சி, குறைவான வேளாண் உற்பத்தி, மனிதவள மேம்பாடு, குறைவான மனிதவள மேம்பாடு, குறைவான வருவாய். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சமூக பொருளாதார சமத்துவமின்மை அப்படின்ட்டு இருப்பாங்க. அடுத்து வந்து பார்த்தா அந்த எழுத்தறிவு விகிதம் கொடுத்துருப்பாங்க 2011 சென்செக்ஸில். இதெல்லாம் ரொம்ப சிம்பிள் கொஸ்டின் தான். தமிழ்நாட்டில் வந்து 2000 லிட்ரேசி ரேட்டில்
எழுத்தறிவில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டிஸ்ட்ரிக் எதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், கன்னியாகுமரி. பட் மொதல் 4 டிஸ்ட்ரிக் வரிசைப்படுத்தி எழுதுன்னு கூட கேட்பாங்க. ஸ்கூல் புக்கில் இருக்கிறத ஃபஸ்ட்டு கிளியராக தெரிஞ்சிட்டோமா 80% அடிச்சிடலாம். வரிசைப்படுத்தி எழுதுன்னு கேட்பாங்க. பட் ஆனால் நீங்கள் டேரெக்டாக படிச்சுட்டு வரதுலாம் அப்படியே கேட்க மாட்டாங்க. ஃபஸ்ட்டு கன்னியாகுமரி, 2வது சென்னை, 3வது தூத்துக்குடி, 2011 சென்சஸ், 4வது நீலகிரி. ஸோ இந்த மாதிரி வரிசைப்படுத்தி எழுதுன்னு கேட்டுருவாங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு கன்னியாகுமரின்னு தெரிஞ்சிருக்கும், அடுத்தது சென்னைன்னு தெரிஞ்சிருக்கும், அடுத்தது 2 மாற்றி அடிச்சிடுவீங்க. தூத்துக்குடி பதில் திருநெல்வேலின்னு கொடுத்துருவாங்க. இல்லாத வந்து பார்த்தீங்கன்னா தென் மாவட்டங்களில் வேறு ஏதாவது நேம் கொடுப்பாங்க. நீலகிரிக்கு பதில் நாமக்கல்னு கொடுப்பாங்க. ஸோ நிறைய பேர் நாமக்கல் தான் அதிக டிஸ்ட்ரிக்ட் மாதிரி அப்படின்னு அடிச்சுட்டு வந்துடுவீங்க. ஸோ கன்னியாகுமரி, சென்னை, தூத்துக்குடி, நீலகிரி. லாஸ்ட் வந்து தருமபுரி கேட்டிருக்கிறாங்க கொஸ்டின்ல. லாஸ்ட் எது அப்படின்னா லாஸ்ட் தருமபுரி. கடைசி மாவட்டம் எது அப்படின்னா 2011 சென்சஸ் பிரகாரம் லிட்ரேசி ரேட்டில் தருமபுரி எவ்வளோ பர்சன்டேஜ் கேட்டிருக்கிறாங்க நோட் பண்ணிங்க. 68.54%. இது டிஎன்பிசி கொஸ்டின் கேட்டிருக்கிறாங்க எவ்வளோ பர்சன்டேஜ்னு சொல்லி. 68.54. தருமபுரி, அரியலூர், கிருஷ்ணகிரி, விழுப்புரம், இதுதான் நான் கடைசி 4. இது கொஸ்டின் கேட்டிருக்கிறாங்க, நோட் பண்ணி வச்சுங்க. கொஸ்டின் இந்த மாதிரி தான் கேட்பாங்க. டைரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்காது, இன்டைரக்டாக தான் கேட்பாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பாலின விகிதம். ரெண்டாயிரத்தி 11 சென்செக்ஸ். இதெல்லாம் தமிழ்நாட்டில் தான் பார்க்குறோம், இந்தியாவில் கிடையாது. தமிழ்நாட்டில் நீலகிரியில் தான் அதிகம். 1000 ஆண்களுக்கு நிகரான பெண்களின் எண்ணிக்கை தான் பாலின விகிதம். தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எது சார் அப்படின்னா நீலகிரியில் 1041. தருமபுரியில் தான் ரொம்ப கம்மி. 1000 ஆண்களுக்கு நிகரான பெண்களின் எண்ணிக்கை தான் பாலின விகிதம். தருமபுரி, நீலகிரியில் தான் அதிகம். நீலகிரி, தஞ்சாவூர், நாகப்பட்டினம், தூத்துக்குடி. தஞ்சாவூர் எவ்வளோ சார் அப்படின்னா 1031. தஞ்சூர். கடைசி எது சார் அப்படின்னா தருமபுரி. தருமபுரியில் எவ்வளோ அப்படின்னா 946. தெரிஞ்சு வச்சுங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். தருமபுரி, சேலம் 984 கொடுத்துருக்குறாங்க. தருமபுரியில் சேலத்தை விட கம்மி தான். தருமபுரி, சேலம், கிருஷ்ணகிரி, ராமநாதபுரம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 1000 ஆண்களுக்கு நிகரான பெண்களின் எண்ணிக்கை குறைவு. தருமபுரி, அடுத்தது சேலம், கிருஷ்ணகிரி, ராமநாதபுரம். வரிசைப்படுத்தி எழுதுன்னு கேட்பாங்க. கேட்டாங்களா 3 அடுக்கு பஞ்சாயத்து முறை? எஸ். தருமபுரி, சேலம், கிருஷ்ணகிரி, அடுத்து ராமநாதபுரம். தமிழ் இப்போ இன்னும் கொஸ்டின் இன்னும் கம்ப்ளீட் பண்ணல. ஸோ தமிழ் டெய்லியுமே இந்த மாதிரி நம்ம என்ன தான் பண்ணி ஆகணும், டெஸ்ட் எழுதி தான் ஆகணும். ஸோ நம்ம ஸ்டூடெண்ட்டே நிறைய தமிழ் கம்மியாக போட்டாங்க. பாருங்க, ஒரு ஸ்டூடெண்ட் 85, ஒரு ஸ்டூடெண்ட் 80, இன்னும் ஒரு 2 ஸ்டூடெண்ட்ஸ்லாம் தமிழில் 78க்கு மேலே தான் போட்டிருக்கிறாங்க. ஹலோ, ஜிஎஸ் பிரச்சனை இல்லை. ஜிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா 90 கொஷின்ஸ் என்னதில் தான் வரும். கிளியராக ஞாபகம் வச்சுங்க. ஜிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா 90 கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளதுலேருந்து தான் வரும். 90 கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் நடத்துகிற நோட்ஸ் இந்த கிளாஸை பார்த்தீங்கன்னாவே போதும். இதை தாண்டி எதுவும் வராது. குரூப்பில் போடுற பிடிஎஃப் இந்த இன்னைக்கு மதியம் கூட போட்டிருப்பேன். எஸ், தேசிய சின்னங்கள்னு சொல்லி போட்டோன்னா அதெல்லாம் படிச்சிருங்க. அதில் எல்லாமே உங்களுக்கு படிக்கிறதுக்கு அது போட்டிருக்குது. இந்த பிடிஎஃப்பையும் இப்போ இந்த ஸ்கூல் புக்கையும் படிச்சிங்கன்னா போதுமானது. 90 கொஷின் ஜிஎஸ்க்கு நோட்டை தாண்டி எதுவுமே வராது. ஓகேங்களா? ஸோ ஏன்னா எல்லாமே நானே ப்ரீஃபாக டீச் பண்ணிடுறேன். யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸ் டீச் பண்ணிடுறேன். எஸ், அதனால் தமிழ் மட்டும் டெய்லி படிச்சுக்கிட்டே வாங்க. தமிழில் போன டைம் கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக விட்டதுனால தான் மார்க் போயிடுச்சு நிறைய பேருக்கு. ஸோ அதனால் இந்த மாதிரி தமிழ் டெய்லியுமே டெஸ்ட் எழுதினா மட்டும்தான் மார்க் எடுக்க முடியும், 100க்கு 100 போட முடியும். ஏன்னா ஸ்கூல் புக்கில் இருந்து திருப்பி மாற்றி தான் கேட்குறாங்க.
நிறைய பேர் ஆப்ஷன்ஸில் விட்டுறாங்க. இப்போ நீங்கள் நான் பாருங்கள், ஆப்ஷன் வந்து திருக்குறள், திருவள்ளுவமாலை, திருவாசகம், திருத்தொண்டர் புராணம், இந்த மாதிரி வந்துட்டு ஆப்ஷன்ஸ் வந்து கொஞ்சம் லாஜிக்காக இருக்கிறதுனால விட்டுறாங்க. எல்லாம் ஃபுல்லாக படிச்சுட்டு போய் அங்கே விட்டுட்டு வந்துடுறாங்க. வரிகள்லாம் கிளியராக படிங்க, ஓகேங்களா? இந்த மாதிரி டெய்லியுமே நான் வைக்கிறேன் பாருங்க டெஸ்ட் நல்லா. எஸ், அடுத்த டாபிக் இது சார். அப்படின்னா ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்கூல் புக்கில் கொடுத்துருக்குறாங்க 6th. இந்தியாவில் சமத்துவமின்மை போக்கணும் அப்படின்னா என்ன சார், பாகுபாட்டை நீக்கணும்னு என்ன மேற்கொள்ளலாம் அப்படின்னா, எல்லாத்துக்கும் தரமான உடல் நலம், கல்வி அறிவின்மை கிடைக்க செய்தல், பாலின பாரபட்சத்தை தெரிந்து கொள்ளுதல், அதுக்கு தெரிஞ்சிருக்கணும். எஜுகேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எஜுகேஷன் பற்றி தெரிஞ்சுனாவே எல்லாமே தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. அது பல்வேறு மக்களுடன் பேசுதல், சட்டங்களை முறையாக நடைமுறைப்படுத்துதல், மற்ற மதங்களை பற்றி தெரிந்து கொள்ளும் வெளிப்படையான மனநிலையை வளர்த்தல், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பாகுபாடை நீக்குவதற்கான தீர்வுகள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. தெரிஞ்சு வச்சுங்க, ஓகேங்களா? அது மாதிரி கொஷின் கேட்பாங்க, ஜென்ரலாக கேட்பாங்க. ஆர்டிகல் 14 அப்படிங்கிறது அரசியலமைப்பு சட்டத்திற்கு முன் அனைவரும் சமம் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரிஞ்சது தான், ஓகேங்களா? அடுத்த டாபிக் என்ன சார் அப்படின்னா, இந்த சாதனையாளர்கள் ஒரு கொஷின் கேட்குறாங்க, அது கிளியராக தெரிஞ்சு வச்சுங்க. இப்போ ரீசெண்டாக டிஎன்பிசியில் கேட்டிருக்கிறாங்க, இந்த இளவழகி அப்படிங்கிறது எந்த போட்டிக்கு ஒசரம் இது பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ரீசெண்ட் டிஎன்பிசி கொஸ்டின். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சென்னை வியாசர்பாடி பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா 2008 பிரான்ஸில் கேன்ஸ் நகரில் முதல் கேரம் சாம்பியன் பட்டம். எங்கே அப்படின்னா 2008 பிரான்ஸில் கேனஸ் நகரில் வந்து பார்த்தீங்கன்னா பாசை ஸ்டேஸ் விழா போட்டிகளில் தனது முதல் கேரம் சாம்பியன் பட்டம். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரொம்ப இம்பார்ட்டன்ட். அங்கே நடந்த அதே ஆண்டில் தேசிய கேரம் சாம்பியன் போட்டியில் முந்தைய உலக சாம்பியனான ரேஷ்மி குமாரியை தோற்கடித்து வெற்றி பெற்றிருப்பாருன்னு இருப்பாங்க. இதுவும் தெரிஞ்சு வச்சுங்க. செல்வி இளவழகி வந்து பார்த்தீங்கன்னா கேரமில் வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணியிருக்கிறாங்க, சாம்பியன்ஸ். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா விளையாட்டில் மிக உயரிய விருது எதுவா, அது யார் பேரில் கொடுக்குறாங்க? ஸ்கூல் புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா எதில் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா, விளையாட்டில் மிக உயரிய விருது வந்து பார்த்தீங்கன்னா யார் பேரில் கொடுக்குறாங்க அப்படின்னு வச்சுங்களேன், ராஜீவ் காந்தி கேல் ரத்னா. அது பேர் மாற்றிட்டாங்க, மேஜர் தியான் சந்த். அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஹாக்கி பிளேயர். இந்தியாவில் விளையாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விளையாட்டு வீரருக்கு மிக உயரிய விருது ஸ்கூல் புக்கில் ராஜீவ்காந்தி கேல் ரத்னா கொடுத்துருப்பாங்க, இப்போ பேர் மாற்றிட்டாங்க, மேஜர் தியான் சந்த். ஸோ இவர் வந்து ஹாக்கி பிளேயர். இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஹாக்கி பிளேயர், ரொம்ப இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணி வச்சுங்க. மேஜர் தியான் சந்த் இந்தியாவின் மிக உயரிய விருது. ஃபஸ்ட்டு இந்த விருது யார் வாங்கினான்னு தெரியுங்களா? விளையாட்டு வீரருக்கான மிக உயரிய விருதான ராஜீவ்காந்தியை கீழ் ரத்னான்னு கொடுத்துருப்பாங்க ஸ்கூல் புக்கில். அது 1991 வந்து பார்த்தீங்கன்னா யார் அப்படின்னா விஸ்வநாதன் ஆனந்த். ஸோ இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ராஜீவ்காந்தி கீழ் ரத்னா விருது 1991. இப்போ பேர் மாற்றிட்டாங்க, யார் அப்படின்னா மேஜர் தியான் சந்த். கொஷின் கேட்பாங்க இந்த மாதிரி பேர் சேஞ்ச் பண்ணுது. ஸோ இவரை பற்றி கொடுத்துருப்பாங்க. விஸ்வநாதர் 5 முறை வந்து பார்த்தீங்கன்னா சதுரங்க விளையாட்டில் தான் செஸ்ஸில் உலக சாம்பியன் பட்டம் வென்றிருப்பார் அப்படின்ட்டு இருப்பாங்க. அதே மாதிரி இவர் தான் இந்தியாவின் முதல் கிராண்ட் மாஸ்டர் 1988. ஓகேங்களா? 14 வயதில் உலக இளையவர் சதுரங்க போட்டியில் சாம்பியன் பட்டம் இருப்பாங்க, தெரிஞ்சு வச்சுங்க. இவருக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்தது 2வது உயரிய விருதான 2007 வந்து பார்த்தீங்கன்னா பத்ம விபூஷன் விருது. பத்ம விபூஷன் அப்படி ஷார்ட் எழுதிக்கிங்க. 5 முறை சாம்பியன், 5 முறை வந்து பார்த்தீங்கன்னா உலக சாம்பியன்ஸ். 1980 இந்தியாவின் முதல் கிராண்ட் மாஸ்டர். எஸ் காப்பி.
அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஏபிஜே அப்துல் கலாம் சார், அந்த டேட்டு கூட கேட்பாங்க. அப்துல் கலாம் சார் அவர் வந்து பார்த்தீங்கன்னா அதான் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன புக்ஸ் எழுதினார் அப்படின்னு சொல்லி, ஓகேங்களா. ஸோ யூஜி வந்து இங்கே திருச்சி சென்ட் ஜோசப் சரி எதுங்க படித்தார் யூஜி திருச்சியில் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட் ஜோசப்லாம் இது பண்ணப்பல யூஜி 1931 to 2015 ராமேஸ்வரத்தில் பிறந்திருப்பார். திருச்சி சென்ட் ஜோசப்பில் யூஜி. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை எம்ஐடியில் தொழில்நுட்ப கல்லூரியில் வந்து பார்த்தீங்கன்னா ஏரோநாட்டிக்கல்ஸ் இது படிச்சிருப்பாராட்டுக்குது. அதுக்கப்புறம் டிஆர்டிஓ ஓகேங்களா, டிஆர்டிஓவில் ஒர்க் பண்ணியிருக்காரு டிஃபென்ஸில். ஒரு மிக உயரிய விருதான பாரத ரத்னா இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1997 பாரத ரத்னா. இவருடைய நூட்கள்லாம் தெரிஞ்சு வச்சுங்க. இந்தியா 2020 வல்லரசாகும்னு எழுதியிருப்பார். ஓகேங்களா. அதுக்கப்புறம் அக்னி சிறகுகள், எழுச்சி தீபகங்கள், தி லுமினா ஸ்பார்க், மிஷன் இந்தியா, அதனால இந்திய ஏவுகணை மனிதர் அப்படின்னு இருப்பாங்க இவரை. மிஷைல் மேன் ஆஃப் இந்தியா, ஓகேங்களா. மிஷைல் மேன் ஆஃப் இந்தியான்னா ஏபிஜே அப்துல் கலாம் சார். அக்னி சிறகுகள், எழுச்சி தீபங்கள், மிஷன் இந்தியா, தி லுமினா ஸ்பார்க் தெரிஞ்சு வச்சிங்க. இந்த நூட்கள்லாம் யார் அப்படின்னா டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் சார். எஸ் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டி மாரியப்பன் தங்கவேலு. டி மாரியப்பன் தங்கவேலு. ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இப்போ ஒரு ரீசெண்டாக ஏதோ ஒரு இது பண்ணியிருக்கிறாங்க, ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறாங்க. 2016 வந்து பார்த்தீங்கன்னா ரியோ ஒலிம்பிக்கில் T42 லாங் ஜிம் உயரம் தாண்டுதலில் 1.89 மீட்டர் தங்கப்பதக்கம். தங்கப்பதக்கம். இப்போ திரும்ப ஏதோ ஒரு ஒலிம்பிக்ஸில் இது பண்ணியிருக்கிறாங்க. இப்போ பார்ப்போம். இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஓகேங்களா. அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஆர்டிக்கல் 17 கொடுத்துருக்குறாங்க ஸ்கூல் புக்கில். ஆர்டிக்கல் 17 அப்படின்னா அன்டச்சபிலிட்டி. ஸோ ஆர்டிக்கல் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக படிச்சுட்டு வாங்க, அப்புறமேல ஓவராலாக ரிவிஷன் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். தீண்டாமை ஒழித்து அன்டச்சபிலிட்டி. இன்றைக்கே ஃபஸ்ட்டு நான் நிறைய பேர் கனெக்ட் பண்ணீங்க. என்னுடைய சர்வர் வந்து பார்த்தீங்கன்னா இதில் பக்ஸாக இருந்தது, அதனால் அது கனெக்ட் ஆகலை. ஹலோ. இப்போ ஆன்லைன் பொறுத்த வரைக்கும் சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இருக்கும். பட் ஆனால் ஒன்ஸ் நான் செக் பண்ணிட்டேன் அப்படின்னா லாகின் ஐடி மாற்றி கொடுத்தேன்னா அதை ஓப்பன் பண்ணிடுங்க. ஹலோ. எஸ் எஸ் எஸ். ஏன்னா ஒரு சில டைம் ஆன்லைன் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பக்ஸு அந்த மாதிரி சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணுறாங்க, அதெல்லாம் இருக்குது. ஸோ நம்ம எப்படி பஸ்ஸில் போகிறோம், ஒரு சில நாளுக்கு ஒரு 5 to 10 minutes டிலே ஆகிற மாதிரி தான். பட் இது வந்து கம்ஃபர்டபுள், ஓகேங்களா. எப்படி இருந்தாலும் எல்லாமே டீச் பண்ணி நடத்திடுவேன். ஃபாலோ அப் மட்டும் பண்ணுங்கள். 90 கொஷின் என்ன தான் வரும். எஸ். கிளாஸ் சூப்பராக இருக்கும். மனப்பாடம் பண்ண தேவையில்லை. நோட்ஸ் ஒரு டைம் ஃபாலோ பண்ணிவிட்டு டெய்லி டெஸ்ட்டு மட்டும் எழுதிக்கிட்டே வாங்க. தமிழும் ஜிகேவும் நான் வச்சுருவேன் டெய்லியுமே போக போக. நீ சப்ஜெக்ட் கிளியராக புரிஞ்சிருச்சிங்களா? ஹலோ வினீத், சப்ஜெக்ட் புரிஞ்சிருச்சிங்களா? புரிஞ்சுதுங்க. அவ்வளோதான். இந்த மாதிரி தான் நடத்துவேன் நான். அதனால நீங்கள் புக்கிலே டச்சே பண்ண தேவையில்ல. அப்டேட் பண்ணி அப்கிரேட் பண்ணி டீச் பண்ணிடுவேன். அழகாக ஒரு டைம் ஃபாலோ ஜிஎஸ். அதனால தான் திரும்ப சொல்கிறேன், பொலிட்டிக்கல் சயின்ஸ் கிளாஸ் சூப்பராக இருக்கும் போக போக. ஓகே ஓகேங்களா. நீங்கள் மனப்பாடமே பண்ண தேவையில்ல. இந்தியன் கான்ஸ்டிடியூஷன், பார்லிமெண்ட், ஆக்ட், அரசியலமைப்பு சட்டம் எல்லாம் பிரித்து மேய்ஞ்சிரும் நான். நம்மளை தாண்டி எதுவுமே வராது, நீங்கள் பயப்படவே தேவையில்ல. ஓகேங்களா. ஸோ இவ்வளோதான் இன்ஸ்ட்ரக்ஷன். இதனோட வீடியோ லிங்க் நான் ஒரு 9:30 9:15 நான் போட்டுறேன். இன்கேஸ் பார்க்குற மாதிரி இருந்தால் கூட பார்த்துக்கலாம். ஓகேங்களா. ஸோ இவ்வளோதான். மேக்ஸ் எல்லாமே நான் நடத்திடுவேன். டெஸ்ட் மட்டும் டெய்லி ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. தமிழ் டெஸ்ட், ஓகேங்களா. ஏன்னா தமிழ் எப்படியா இருந்தாலும் தமிழ் நான் 100 போட வச்சுட்டுனா போதுமானது. ஜிஎஸ் 90 நான் நடத்தினது தாண்டி எதுவுமே வராது. தமிழ் மட்டும் நான் உங்ககிட்ட கொஞ்சம் ஒர்க்கு நான் வாங்கி தான் ஆகணும்.
ஓகேங்களா? ம். ம். ஏன்னா தமிழ்ல உங்ககிட்ட ஒர்க் வாங்காதனால தான் போன டைம் என் ஸ்டூடெண்ட் 75 84 போட்டிருக்கான். அந்த பையன் ஒரு பையன் 89 ம். 169 அந்த பையன் தமிழ் 84 85 தான் போட்டிருக்குது. அது கேட்டா இந்த இக்கால அறிஞர்கள்லாம் விட்டுட்டேன் சார் அப்படிங்குது. ம். அதனால அது போட்டிருந்ததுன்னா 178க்கு மேல வந்திருக்கும். இப்பயும் கிடைச்சிரும் 169 172லாம் நல்ல மார்க் தான். பட் ம். இருந்தாலும் 180 போட்டிருக்கலாம். தமிழ்னால மார்க் ரெடியூஸ் ஆயிருச்சு. ஏன்னா ம். ஜிஎஸ் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணி நான் டீச் பண்ணிட்டேன். ஜிஎஸ்ல ம். என்ன தாண்டி எதுவுமே வரல. ம். ஆனா தமிழ்ல நானே கொஞ்சம் லேக்காக தான் விட்டுட்டேன் நான். அதனால ம். தான் சார் இப்போ நான் தமிழ் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நாள் நின்றுட்டு இருந்தேன், நான் எடுத்துட்டேன் நான். ம். தமிழ் விட்டுட்டோமா அப்படின்னு ஒன்றும் பண்ண முடியாது. சரி ஓகே. ஜிஎஸ் ஓ இதே ஃபாலோ பண்ணீங்க. வேற எல்லாம் சரிங்க. இருக்காது. ம்